ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாமில் சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறீங்கன்னா ஓவர் நைட், அதாவது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நான் சீக்கிரமாகவே செய்ய போகிறேன், அதனால் சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. லேசாக இது போல் கைகளில் வச்சு எடுத்தோம்னாலே ஈஸியாக வந்துடும். இதே போல் மீதற்கு எல்லா பாதாம்லையும் தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்ச பாதாம்களை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குறீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருங்க. அடுத்து நம்ம பால் காய்ச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சொல்லியிருக்க அளவு வந்து ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம எதுக்காக ஆரம்பத்தில் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்க்குறோன்னா அப்போ வந்து பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இடையிடையில் கரண்டி வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அப்போ இன்னுமே நல்லா வந்து பால் திக்காகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் மீடியமான ஸ்வீட்னஸ் இருக்கிறதுக்காக தான் 1/4 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும்னா நீங்கள் அரை கப் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பாதாம் விழுது சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. பாதாம் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லாவே திக்காக ஆரம்பிக்கும். இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாதாம் பால் பொதுவாக நல்லா திக்காக இருக்கும். அப்போ தான் குடிக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு கெட்டியான பால் பக்குவத்துக்கு வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பாதாம் பால் வந்து நல்லாவே திக்காயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கடைசியாக இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் சேர்க்குறோம் எதுக்காகனா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம இந்த பாதாம் பாலை நல்லா சுட சுட சர்வ் பண்ணலாம். மழை காலத்தில் குளிர்காலத்துலலாம் பாதாம் பால் நல்லா சூடாக குடிக்கும்போது ரொம்பவே இதமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சம்மர் டைமில் செய்கிறீங்கன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக இதில் கட் பண்ணின பாதாம், பிஸ்தா இது மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சாப்பிடும்போது இடையில கடிப்படும். அப்போ அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சூடான பாதாம் பால் செஞ்சு பாருங்கள். நல்ல ஆரோக்கியமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வரணும்னா நீங்கள் மைதா மாவு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா இது போல் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டிக்கியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க. கையில் நல்லா ஒட்டணும். மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது, கையில் நல்லா ஒட்டி பிடிக்குது. இது வந்து கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து மாவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு போலி நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மாவை நம்ம நல்லா ஊற விடணும். பிசைஞ்சதுக்கப்புறமா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2லிருந்து 3 மணி நேரம் மாவு நல்லா ஊறணும். அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். ஒருவேளை உங்ககிட்ட டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க.
நம்ம கையில் நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால மாவு இந்த ஸ்டேஜில் ஒட்டாது. ஆனால் மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ மேல் மாவு தயாராகிருச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை துருவிட்டு கூட சேர்க்கலாம். மண் தூசிலாம் இல்லாத வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 ஏலக்காவும் சேர்த்துட்டு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட தேங்காய் துருவல் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அன்னைக்கே காலி பண்ண போறீங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவலை வதக்காமல் இதே போல் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா தேங்காய் துருவலை வெறும் கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். வதக்கினதுக்கு அப்புறமா இது போல் மிக்சியில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் இதை கொஞ்சம் இலக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு சாஃப்டான லட்டு பதத்துக்கு இருக்கணும். நம்ம உருட்டும் போது ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போலி தட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டஃபிங் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கையில் நல்லா பிசையும் போது நம்ம கை சூட்டுக்கு அந்த வெல்லம் நல்லா இலகி வரும். அப்போ வந்து நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட இந்த ஸ்டஃபிங்கை பிசைஞ்சு எடுத்துக்கலாம், அதாவது சாஃப்டாக வர்றதுக்காக. இப்போ ஸ்டஃபிங் தயாராக இருக்குது. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதே மாதிரி மாவும் நல்லா ஊறி இருக்குது. 3 மணி நேரமாக இந்த மாவு ஊறி இருக்குது. தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ இதை நம்ம மறுபடிக்கும் பிசையணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம போலிகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் உருட்டிக்கோங்க. கையில் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. ஈஸியாக வரும், கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டும் போது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. அதே மாதிரி நம்ம திரட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பட்டர் ஷீட் அப்படி இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கவர் கூட யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க மாவை வச்சுருங்க. வச்சுட்டு லேசாக இது போல் தட்டிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இருக்குல்ல, அந்த உருண்டையை வச்சுருங்க. வச்சுட்டு லேசாக இது போல் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடிடுங்க. மாவோட எல்லா பகுதியிலிருந்தும் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக அழுத்தி மூடிடுங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்டஃபிங் உருண்டையும் இந்த மாவு உருண்டையும் சம அளவில் இருக்கணும். அப்போ தான் போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சதுனால கொஞ்சம் கூட மாவு கையில் ஒட்டாது. அப்படி ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் டேப் பண்ணுங்கள். போலியோட ஓரங்கள் தடிமனாக இருக்கக்கூடாது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லா இடத்துக்கும் பரவி வரணும். அந்த மாதிரி பார்த்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டஃபிங் உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்ச ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட், இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மெத்தட். நீங்கள் பாகு காய்ச்சி கூட பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணா செக் பண்ணி பாருங்கள். அந்த தேங்காய் போலியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்ச அளவு ரவுண்டாக இது போல் திரட்ட பாருங்கள். உங்களுக்கு கையில் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா பட்டர் ஷீட் வச்சு கை வச்சு திரட்டியும் பண்ணலாம். அந்த மெத்தடும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்க, கரெக்டான அளவில் நம்ம போலியை திரட்டி எடுத்தாச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்குது. இந்த அளவு திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் போலி பண்ணுறதுக்கு. இப்போ இதை நம்ம தோசை டவாவில் இது மாதிரி சுட்டு எடுத்துடலாம்.
இப்போ தோசை டவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க போலியை அந்த பட்டர் ஷீட்டோட அப்படியே அது மேலே வச்சுருங்க. பாருங்கள், அந்த மாதிரி லேசாக இது போல் டேப் பண்ணிவிட்டு மேலே இருக்க பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி வெளியில் எடுங்க. மெதுவாக இந்த மாதிரி வெளியில் எடுக்கணும். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு போலி நல்லா வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சுற்றிலும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக முழுமையாக எண்ணெயில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். நான் முழுமையாக நெய்லேயே பண்ணியிருக்கேன். நெய்யில் பண்ணும்போது அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு 2வது மெத்தட் காமிக்கிறேன். மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு இது போல் டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நார்மலாக நம்ம பூரி கட்டை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம விரல்கள் வச்சு பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி. சில பேருக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு அந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணலாம். அதுக்காக தான் நான் 2 மெத்தடும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நடுவில் இருக்க அந்த பூரணத்தை ஓரங்கள் எல்லாத்துலேயும் பரவுறது போல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிருந்தாலும், அதே மாதிரி உள்ளே இருக்க ஸ்டஃபிங் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் மட்டும்தான் இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். எந்தளவு முடியுமோ அந்தளவு மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான திக்னஸில் நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம திரட்டியிருக்கோம். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு சூடான தோசை டவாவில் போட்டு எடுத்துடலாம். தோசை டவாவில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் பட்டர் ஷீட்க்கு பதிலாக வாழை இலை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கிடச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு 2வது பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு சைடு ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி கீழ் பக்கமும் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், போலி 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் போலிகள் செஞ்சிருங்க. போலி நம்ம ஃபுல்கா பண்ணும்போது எந்த அளவுக்கு மாவு பொங்கி வருமோ அந்த அளவுக்கு பொங்கி வரணும். அப்போதான் நம்ம கரெக்டாக திரட்டி இருக்கோம்னு அர்த்தம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வருது. இப்போ இது 2வது பக்கம் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் போலி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் மாறாமல், மெத்தட் மாறாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெர்ஃபெக்டான போலி நீங்களும் பண்ண முடியும். இப்போ நான் எல்லா போலிகளும் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு சுண்டலுக்கு பதிலாக வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை, காராமணி, இந்த மாதிரி எந்த சுண்டல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணியில் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரமாவது அட்லீஸ்ட் இது ஊறணும். அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நான் வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்ல தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம 1 கப் அளவு சுண்டல் சேர்த்துருந்தோம்ல, அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம சுண்டல் அளந்தோமோ அதே கப்பில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதிகமான தண்ணி மீந்து போகாமல் இருக்கும். நம்ம இதை ஊற வச்ச தண்ணியை சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அதை நம்ம கீழே ஊற்றிடணும். ஏன்னா அதில் டாக்ஸின்ஸ்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண வேணாம். இப்போ இதில் நல்ல தண்ணி 2 கப் சேர்த்தாச்சு. அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு.
சுண்டல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம கையில் வச்சு இது போல் மசிச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஜீரணமாகறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த சுண்டலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுண்டல் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பற்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அந்த தண்டோடையே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். எந்தளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு மசாலா தயாராகிருச்சு. அடுத்து ஒரு பேன் சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல சுண்டல், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிளாக் சால்ட் ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதாவது சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், பிளாக் சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன். இது சேர்த்தோன்னா நம்மளுக்கு அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை இதெல்லாம் கூட சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வெல்லம் சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் அந்த சுண்டலில் நல்லா அப்படியே கோட் ஆகணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கோட் ஆயிருச்சு. தண்ணியெல்லாம் கூட நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், இல்லைனா இந்த சூட்லேயே வெங்காயம் வெந்துடும். அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தை இது போல் பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பச்சையாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாட் ரெசிபிக்கு. ஒருவேளை உங்களுக்கு பச்சையாக இருக்கிறது பிடிக்கலன்னா லேசாக வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் இது நல்லா சாஃப்டாயிரும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சுண்டல் சாட் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸு அதுக்கப்புறமா டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி சேர்க்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நம்ம சேர்த்த 2 கப் அளவு ஜவ்வரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது ஊறணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பாதாம் முந்திரி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 4-5 ஏலக்காவும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம இதில் நட்ஸ் அதுக்கப்புறமா வேர்க்கடலாம் சேர்த்துக்கிறதுனால அதுவே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்ல திக்காகவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த அரைச்ச பவுடரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கணும். கட்டிகள் இருந்ததுன்னா நல்லா உதிர்த்து விட்டு
எல்லாமே ஒன்று போல் கலக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. லேசாக இந்த மாதிரி கலந்துட்டு மறுபடிக்கும் முடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் இது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறிச்சுன்னா கண்டிப்பாக கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஆனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா முடி போட்டு மூடிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா எல்லா ஜவ்வரிசியிலையும் படும். அதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடிக்கும் ஊற விடுறோம். இப்போ பாருங்கள், இன்னொரு அரை மணி நேரம் ஆகியிருக்கு. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நம்ம சுடுதண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும். நம்ம மறுபடிக்கும் இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கும்போது முழுமையாக வெந்துட்டு வரும். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அளவு ஜவ்வரிசி எடுத்து கையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரியே தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இந்த பூர்ணம் கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. ஒவ்வொரு டைம் இந்த உருண்டை பண்ணும்போதும் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு உருட்டி விட்டுக்கோங்க. பூர்ணம் வெளியில் தெரியாமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து வேக வைக்கும்போது இந்த உருண்டைகள் உடையாமல் இருக்கும். இதை இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா ஜவ்வரிசியிலையும் உருண்டைகள் பிடிச்சிட்டு தனியாக வச்சிடலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசி எடுத்து வச்சு லேசாக வந்து தட்டி விட்டுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணும்போது கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ண முடியும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லட்டுலாம் பிடிப்போம்ல அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது விரிசல் இருக்கக்கூடாது, உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது. நல்லா டைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா ஜவ்வரிசி உருண்டைகளும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் வேக வைக்கணும். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இட்லி பிளேட்டில் இட்லி துணி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி துணி போடாமவும் செய்யலாம், ஆனால் இது போட்டு பண்ணும்போது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த உருண்டைகளை இதில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய பெரிய உருண்டைகளாக செய்கிறீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன உருண்டையாக தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாவே போதும், நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருந்தோம், அதுக்கு 15 உருண்டை கிட்ட வந்திருக்கு. நீங்கள் செய்கிற சைஸை பொறுத்து அளவுகள் மாறலாம். இப்போது 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்து முழுமையாக வெந்து வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வெளியில் எடுக்கும்போது ஜவ்வரிசி உருண்டைகள் வந்து உடையாமல் வரும். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பாலும் குளிர்ச்சி, அதே மாதிரி ஜவ்வரிசியும் குளிர்ச்சி. அதனால் வயிற்று புண்ணெலாம் ஆற்றி விடும். தேங்காய் பால் நம்ம வந்து சும்மாவே நம்மளுக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கையிலலாம் எடுத்துக்குவோம். ஆனால் இந்த மாதிரி ஜவ்வரிசி கூட சேர்த்து சாப்பிடும்போது அது இன்னுமே நிறைய பெனிஃபிட் கொடுக்குது. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கருப்பு உளுந்து இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிட வேண்டாம், லேசாக மாறினாவே போதும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் வறுத்தாவே போதும். 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா ஆறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பொட்டுக்கடலை வந்து 1-2 அரைப்படாமல் இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாகு பதம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் உருகினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துருங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம இந்த பவுடர் வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கூட இப்போ இந்த நெய்லேயே ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும், அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காயிருச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் கொட்டி நல்லா பரத்தி விட்டு ஆற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஆறிடும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் வச்சு ரோல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரோல் பண்ண முடியும். நீங்கள் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு பர்ஃபி போல் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். நீங்கள் ட்ரேயில் கொட்டி ஆற வைக்கிறீங்கனாலுமே ட்ரேயில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1-2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் ஆகியிருக்கு. இது நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதான், டேஸ்டியான உளுந்து பர்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 வீக் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதே ரெசிபி நீங்கள் கருப்பு உளுந்து வச்சுட்டும் பண்ணலாம். அதே மாதிரி வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை யூஸ் பண்ணிட்டும் பண்ணலாம். உளுந்து எவ்வளோ ஆரோக்கியமானதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உளுந்தில் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி பர்ஃபி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உளுந்து வாசனையே பிடிக்காதவங்க கூட இந்த பர்ஃபியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, அதில் தான் எந்த ஃப்ளேவரும் இருக்காது. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். விஸ்க் இல்லைன்னா ஃபோக் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். 2 பக்கம் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மாவு தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்.
இப்போ இந்த மாதிரி டீ கிளாஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கப் கேக் போல்டு இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா டம்ளர்லையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது உள்ள கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம கேக் செஞ்சு டிமோல்டு பண்ணும்போது அது இந்த டம்ளரில் ஒட்டாமல் வெளியில் வரணும். அதுக்காக தான் பண்ணுறோம். இதே போல் எடுத்து வச்சுருக்க மீத இருக்க எல்லா டம்ளர்லையும் பண்ணிக்கலாம். நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டம்ளர்லையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஃபில் பண்ணிடணும். மாவுலேருந்து ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து 3/4 கிளாஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். முழு கிளாஸ்க்கு வர மாதிரி ஃபில் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோன்னா கேக் பொங்கி வரும்போது வெளியில் விழுந்துடும். அதனால் 3/4 கிளாஸ் வர மாதிரி மட்டும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் எதை அவனில் கூட பண்ணலாம். அவனுடைய டைமிங் நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். நம்ம இன்றைக்கி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஸ்டவ்லேயே தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி பிரியாணி டப்ரா நான் சூடுபடுத்தியிருக்கேன். இது நல்ல அடிகனமான பாத்திரம். உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பாத்திரம் ஏதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யூஸ் பண்ணாத குக்கர், யூஸ் பண்ணாத டபரா அந்த மாதிரி. அது உள்ள ஒரு ரிங் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் கரிஞ்சு போயிடாமல் ஈவனாக வெந்து வரும். நம்ம டைரெக்டாக அந்த டபராவில் வச்சுட்டோன்னா கேக் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு சூடுபடுத்திக்கோங்க. உங்ககிட்ட ரிங் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு, அதாவது ஒரு கப் அளவுக்கு நைஸ் உப்பு போட்டுட்டு அது மேலே கூட நீங்கள் ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி டம்ளரை வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கிளாஸை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் அவனில் வேக வைக்க போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குச்சி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு கேக் உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை மாவு ஒட்டிட்டு வந்ததுன்னா வேகலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் மறுபடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 15 நிமிஷம் ஆகியிருக்கு. கேக் சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம லேசாக இதை ஆறுனதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், பெர்ஃபெக்டான பஞ்சு போல் சாஃப்டான கேக் சூப்பராக தயாராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி, செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் இல்லைனா கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டு இது போல் டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுலபமான டம்ளர் கேக் ஓவன் இல்லாமல் சூப்பராக தயாராகிருச்சு.